வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காயை வச்சு ஒரு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, வெண்பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 3/4 கப் துவரம் பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு 3 விசில் வந்துருச்சு, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை தரும். நிறைய வெந்தயம் சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாயிரும். இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் முழுசாக தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பருப்பு வேகும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துக்கிட்டோம்னா சாம்பார் நல்ல வாசனையோடு இருக்கும். எண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்படி நல்லா பிசைஞ்சு இப்படி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்ததுமே சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசியட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். இந்த தனியாத்தூள்லையே மிளகு, சீரகம், பருப்பு, வெந்தயம் எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள், தனியாத்தூளை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம சேர்த்த பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இப்போது ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமும் ஒரு 200 கிராம் வெண்பூசணியை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த காயை கொஞ்சம் அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பில் பாதி இப்போ சேர்த்துடலாம். இப்போவே நம்ம சேர்த்தோம்னா அந்த காயோட அந்த பருப்பு சேர்ந்து நல்லா வாசனையாக வெந்துட்டுருக்கும் சாம்பார். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெண்பூசணியில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். திறந்து பார்க்கலாம். பூசணிக்காய் பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் கலந்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். அந்த காய் ஃபுல்லாக வேகணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வேகட்டும். இப்போ அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் காயும் நல்லா வெந்துச்சு. கடைசியாக நிறைய கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்தா தான் சாம்பார் நல்ல வாசனையோடு இருக்கும். கமகமன்னு ரொம்ப சுவையான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.